இந்த பொட்டி வரைக்கும் கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எடா கைய, எடா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்புறம் அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புறம் போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாய, அங்க பாரா நாய. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்க, அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஐயோ, ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏறா. ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாடி ஊசியா இருந்தா கடிச்சு முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா, அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள்ள கிட்ட கொண்டு உட்காந்துருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ கலர்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல, அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சிநேகக்காரனா? அல்ல கையே, அது சிநேகக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறேன். மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா. இளநீல சாராயம். இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தையனா அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார்,
உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். டேய், இன்னொரு இளநி பட்டா. என்ன 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 வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவம் அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானி கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டை படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிளை. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறனாலே பார். சார் மிதிக்கல சார். இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆள் சார் 3 அடி குண்டச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா, இவனுக்கு ஒரு இளநி போடணும். 18 இளநி காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே, வந்திருக்க ரூல்ல இருந்து கவனிக்க வேண்டாமா? வெடி போடு, போடாத பக்கம். மாப்புனுக்கு மறுபடியும் இருக்கற வெட்ற. கொண்டாடாங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட் ரிலேஷன்? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆள விடுங்க. டாடி சீக்கிரம் வாங்க டாடி. டாடி பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதால இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? ஆமா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். இன்னும் காணுமே. யாரை தேடுறீங்க? டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறனாரு. இங்க கூட பாம்பு வைப்பாங்க, பாம்பு ஸ்குவாட் வராங்க. ஐயோ, அது பாம்பு பார்ட்டி இல்லம்மா, ஃபாரின் பார்ட்டி. ஃபாரின் பார்ட்டியா? ஹலோ, ஓகே முடிச்சிப்பா. வாட்? 16 crores. ஓகே ஓகே. ஏய் டாடி, என்னையா 2 குரம் குட்டி கூட்டி வந்திருக்க? எனக்கு மேட்சா இருக்கட்டும் என் பொண்டாட்டி வாங்கினாலுங்க. என்னையா நீ தான் தாடி வச்சிருக்கேன்னா நான் தாடி வச்சிருக்குது. எல்லாம் யூனிஃபார்ம் அலையறீங்களா? ஹாய் ஹாய். வணக்கம். என்னது? நீங்களும் ஜாகிங் வரீங்க போல இருக்கு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. டாமி, அங்கிளுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். யாருது? மை டாட்டர். ஓ, யுவர் டாட்டர். Yeah. ஓ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க. ட்ரிம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயித்து உள்ள இழுத்துட்டாங்களா? ஐயா, உள்ள எடுத்தது நானுங்க. அது நேச்சுரல் அப்படியே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? நல்ல மாப்பிளைய பாருங்க, ஸ்வீட் கேர்ள். ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores. பெரிய மல்டி மில்லியனர்மா, உலகம் முழுதும் சுத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கியிருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கிற கோடிகளே இந்தியா ரூபாய் இல்லையம்மா, அமெரிக்கன் டாலரு 40,000 வரைக்கும். யோ சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க? Hey daddy, I am going. மா, போலாமா? போலாம் டாடி. இத பாரு,
எண்ணி 3 மாசம் தான். 30,000 ரூபாயை மொத்தமா வாங்கிக்க. 3 பேர் வருவோம், வெறுங்கையை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுசர் செக் பண்ணேன். அதெல்லாம் ஆவறது இல்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல. உனக்கு கேட் வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவன வாழ்க்கை பூரா கஞ்சி தான், அப்புறம் காக்கி சட்டை தான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க 3 பேரை கையை காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிக்க. உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை ஆட்டுறான். வெட்டிட்டுமா? அடிச்சிருங்க. நீ கொஞ்சம் இரு. டாடி, இந்த மேட்ல இது வரைக்கும் 2 லட்சம் ரூபாயை உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு. மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ. இதுக்கு முன்னால தாடி குறுக்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்தி எல்லாம் சரளமா பேசுறான். ஹலோ பிரதர். வாங்க உட்காங்க. ஐயோ ஆமா. நீங்க உட்காங்க. பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். எஸ்ங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது. ஆல் நல்ல கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்ப ஏன் மாப்பிள்ளைங்க மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க. ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவையை பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ, என்னாச்சு? ரூட்ட சொல்லாமதான் எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆட ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல இருந்து அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ், எஸ்டேட், ஃபேக்டரி எனக்கு தூளாது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல
உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ, வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா, சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாரி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளைனா பிரவுன்ல போடுங்க. ஓகே. ஐயே, என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடிலாம் இருப்பாங்கல்ல? இல்ல, இது வேற சொந்தம். கொடுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல, இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு, ஸ்டேட்டை விட்டு சேட்டு. டேய் நிறுத்துக்கடா, இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. चोर चोर ஐயோ ஐயோ, கொள்ளடிக்கிறாங்க, வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ சொன்ன கரியா. चोर चोर ஐயோ, வீட்ல இருக்கிற சாமானெல்லாம் லாரில ஏத்திட்டு போறாங்களே. சோரி சோரி. கட்டாதயா, இன்னும் 1 hour ஒரு கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சோரி. ஐயோ, குடும்பத்தோட வந்து சொன்ன கரியா. பச்சே பட்ட பகல நம்ம வீட்ல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன். சோக்க பச்சே. என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது. டேய் குறுக்கா, டேய் சொன்ன கேளு. छोड़ो यार। அச்சோ, ये आदमी बड़ा फ्रॉड हो। मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கை வச்சுட்டு வர, கை வச்சுட்டு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? டேய் போடா. அம்மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. தைவான் பாத்திக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ட்ரெண்ட் தெரியாம பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனிகாத்துல அந்த கான்ட்ராக்ட் கலிபோர்னியா ஃபைல் அத அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்த் என்ன தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபாய். ஆளா ஐயா, அதை விடுங்க மாமா. ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பாவது கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன்ட்ட பேசியிருந்தேன்ல, அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஐ வில் கம் next week. Next week? तुम பதவி ஓகே ஐ வில் திங்க். யோ, என்ன அடுத்த வாரம் அவன் பதவியே போயிருன்னு சொல்ற? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி, போதும்டா ஓட்டது. ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி. அங்க பாரு மாப்பிள, 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குறுக்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்செல்லாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு
80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்கம் புடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல. அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குளவி கூட்ட கரைச்சு விட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்ட் தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு. அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது காய்ச்சல் எண்ணெய் ஊத்தி சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏன் மாப்பிள இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள நல்லா காது கேட்கறே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன். நான் அனாதை பணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாம்ஸ். நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அட இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன். சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? ஏயா நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விஷயம் எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே. ஏன் உன் காது எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காயா? யாருக்கு? உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி? மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையும் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தொங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சம் புடுங்க முடியும்? அட அவ புருஷனா நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்ள. மாப்ள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 2000 வாங்கி கொடுப்போம். மாம்சே சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹை கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.